அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 40. அன்பர் ஓவி அழகேசன் படிப்பை விட்டுவிட்டு தண்டி யாத்திரையில் கலந்து கொள்ள புறப்பட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியை 2 நாள்களில் சமாளித்து விட்டேன். முன்னர் குறிப்பிட்டது போல் மாணவனாக இருந்து கொண்டே படிப்பிற்கு இடையூறு இல்லாமல் அணிலளவு தொண்டை விடுதலை இயக்கத்திற்கு ஆற்றினேன். அதோடு தேர்வுக்கு ஆயத்தமாவதில் மூழ்கிவிட்டேன். முறையாக படித்து வந்தேன். ஆனால் விடிய விடிய கண் விழித்து படிக்கவில்லை. ஏன் சோம்பலா? இல்லை, விடிய விடிய படிக்க தேவை ஏற்படவில்லை. அப்படி என்ன அதிகப்படியான அறிஞனா? இல்லை, நான் முதல் தலைமுறையாக உயர்கல்வியில் காலெடுத்து வைத்தேன். ஆகவே மற்றவர்களை காட்டிலும் அதிக அக்கறையோடு படித்தால்தான் தேர்ச்சி பெற முடியும் என்பதை என் தந்தை உணர்த்தியிருந்தார். தந்தையின் அறிவுரை என் நெஞ்சில் பசுமரத்தாணி போல் பதிந்திருந்தது. வகுப்பறையில் பாடம் கேட்கும்போது கவனத்தை பாடத்தின் மேல் குவிப்பேன். சிந்தனையை சிதறவிட மாட்டேன். மனமொன்றி கேட்ட பாடங்கள் எளிதாக பதிந்தன. விடுதி அறையில் மறுபடியும் சில முறை புரட்டி பார்த்தேன். படித்தவை நினைவில் நின்றன. எனவே தேர்வு பற்றி என்னிடம் எவ்வித அச்சமும் தோன்றவில்லை. தேர்வு நாள்களின் போது எவ்வித பதற்றமும் இன்றி எழுதி முடித்தேன். விடுமுறை வந்தது. ஊருக்குச் சென்றேன். இழுபறியாக சில நாள்கள் சென்றன. இளநீரும் நுங்கும் மாம்பழமும் பலாச்சுளையும் வேண்டிய அளவு தாராளமாக கிடைத்தன. என் நண்பர் திரு க.ந. தணிகைவேல் என்னோடு இன்டர்மீடியட் தேர்வு எழுதினார். தந்தை திரு க.ரா. நமச்சிவாயரோடு உதகைக்கு சென்றார். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் பண்டிதர் நமச்சிவாய முதலியார் உதகை மண்டலம் சென்று தங்குவார். அவரை சூழ்ந்து பண்டிதர்கள் குழாம் ஒன்று அங்கிருக்கும். நமச்சிவாயருக்கு உதகையில் 2 பங்களாக்கள் இருந்தன. கோடை காலத்தில் 2ம் நிரம்பியிருக்கும். அத்தனை விருந்தினர்கள் வந்து தங்குவார்கள். செலவு முழுவதும் பண்டிதர் நமச்சிவாயருடையது என்று சொல்ல தேவையில்லை. திரு தணிகைவேல் என்னை உதக மண்டலத்திற்கு வந்து தங்கும்படி அழைத்து கடிதம் ஒன்று எழுதினார். மற்றொரு நண்பராகிய திரு தி.ஆர். ராமகிருஷ்ணன் அவர்களும் உதகையிலிருந்து என்னை அங்கு வந்து போக அழைத்திருந்தார். 2 கடிதங்களையும் என் தந்தைக்கு காட்டினேன். போகச் சொன்னார். 10-15 நாள்களில் திரும்பி வந்துவிடும்படி ஆணையிட்டார். என்று புறப்படுவது, எப்பொழுது திரும்புவது என்பதை பற்றி என் அப்பா என் மாமா சந்திரசேகரோடு கலந்து பேசினார். போகிறது தான் போகிறான், ஈரோடு மாநாட்டையும் பார்க்கிற மாதிரி போகட்டும் என்று மாமா என் அப்பாவுக்கு ஆலோசனை கூறினார். ஈரோட்டு மாநாடு எது? 1930ஆம் ஆண்டு மே திங்கள் 10-11ஆம் நாள்களில் நடந்த மாநில 2வது சுயமரியாதை மாநாடாகும். அந்த மாநாட்டிற்கு திரு எம்.ஆர். ஜெயகர் என்னும் அறிஞர் தலைமை தாங்கினார். திரு ஆர்.கே. சண்முகம் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். பெரியார் திரு ஈவேராவே உயிர் நாடி. அம்மாநாட்டை ஒட்டி மாதர் மாநாடு திருமதி டாக்டர் முத்துலட்சுமி தலைமையில் ஏற்பாடாயிற்று. சுயமரியாதை வாலிபர் மாநாடு நாகர்கோயில் திரு சிதம்பரம் BABL அவர்கள் தலைமையில் நடந்தது. மதுவிலக்கு மாநாடும் நடந்தது. அதற்கு தலைவர் சிவகங்கை வழக்கறிஞர் ராமச்சந்திரன் சேர்வை ஆவார். அவர் ராமநாதபுரம் மாவட்ட மதுவிலக்கு பிரச்சார குழுவின் தலைவராக இருந்தார். முதிர்ந்த சுயமரியாதைக்காரர். ஈரோடு சுயமரியாதை மாநாட்டை ஒட்டி மற்றொரு மாநாடும் வெகு சிறப்பாக நடந்தது. அது என்ன? பார்ப்பனர் அல்லாத சங்கீத வித்வான்கள் மாநாடு ஆகும். அம்மாநாடு ஏன் தேவைப்பட்டது? தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.